அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பார்த்துட்ருக்கோம். அதில் சில அசம்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஐஎஸ் கோட் புக் 456/2000 இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. பேஜ் நம்பர் 8080. அதில் 1.3 அசம்ஷன்ஸ் ஃபார் டிசைன் ஆஃப் மெம்பர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நமக்கு தெரியும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் எலாஸ்டிக் தியரி. ஓகேங்களா? ஓகே, அதில் என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிச்சிருப்போம். என்னென்னு படிச்சிருப்போம்? பிளேன் செக்ஷன்ஸ் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது எந்த கிராஸ் செக்ஷனாக எடுத்துக்கிட்டாலும், இப்படி ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்குன்னா இதை நம்ம வளைக்கிறோம்னா நம்ம பெண்ட் பண்ணுறோம்னா இப்போ நம்ம பெண்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன்ஸும் பிளேனாக தான் இருக்கும். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது முக்கியமான அசம்ஷன்ஸ் என்னென்னா எல்லா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் எடுக்குது. காங்கிரீட் எதுவுமே எடுக்காது டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் காங்கிரீட் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன் பட் வீக் இன் டென்ஷன். ஸோ நம்ம டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 0.1/10 பார்த்தோமா. அப்போது அப்போது M20 கிரேட்னா 2 Nm/mm² எடுக்குமா. அப்போது வீக் இன் டென்ஷனா. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற, அதாவது ஒரு பீம் நெட்டோம்னா மேலே கம்ப்ரெஷன் ஜோன் இருக்கும், கீழே டென்ஷன் ஜோன் இருக்கும். அந்த டென்ஷன் ஜோனில் வர ஸ்ட்ரெஸ் எல்லாமே யார் எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்டீல் தான் எடுத்துக்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஆல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் டேக்கன் அப் பை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நன் பை காங்கிரீட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து சி என்னது? த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் அண்டர் ஒர்க்கிங் லோட்ஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினா. அப்போது இது ஸ்ட்ரெயின் டயக்ராம்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி தான் இருக்குது, எல்லாமே லீனியராக தான் இருக்கும். அதை சொல்கிறாங்க. அடுத்து மாடுலர் ரேஷியோ M has the value 280/3 sigma CBC. M is equal to 280/3 sigma CBC. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மாடுலர் ரேஷியோ அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. சிபிசினா என்னென்னா பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம எஸ்ஓஎம்ல என்ன பார்த்துருப்போம்னா ES/EC மாடுலர் ரேஷியோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஹையர் வேல்யூ டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் லோயர் வேல்யூ. அது மாடுலர் ரேஷியோன்னு படிச்சிருப்போம். அந்த மாடுலர் ரேஷியோவும் இந்த மாடுலர் ரேஷியோவும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இன்னொன்று நம்ம யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் ஈக்குவல் டு 5000 √FCK அப்படின்னு படிப்போம். இது ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடுலஸ். ஓகேங்களா? இது இந்த மாடுலர் ரேஷியோ எதையும் கணக்கில் எடுத்துக்குதுன்னா லாங் டேர்மே கணக்கு, பார்ஷியலி லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸையும் எடுத்துக்குது. ஓகேங்களா? சச் எஸ் ஸ்க்ரீப் அதையும் எடுத்துக்குது. தேர்ஃபோர் திஸ் M இஸ் நாட் த சேம் அஸ் மாடுலர் ரேஷியோ டிரைவ்ட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ EC. இங்கே என்ன இருக்குன்னா EC is equal to 5000 √FCKன்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே அந்த அசம்ஷன்ஸில் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பீம்ஸில் சில டேர்ம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது பிங்கிறது வித் ஆஃப் பீம். ஓகேங்களா? கேபிட்டல் டிங்கிறது ஓவரால் டெப்த்து. அடுத்து எஃப்டி டெப்த்னா என்னென்னா இந்த டாப்பில் இருந்து டாப் ஆஃப் த ஃபைபர் கம்ப்ரெஷன் ஒரு டாப்பில் இருக்குல்ல, அதுலேருந்து சென்ட்ராய்டு ஆஃப் த ஸ்டீல் வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து. அடுத்து இந்த எஃப்டி டெப்த்து எண்ட் ஆகுதுல இந்த இடத்துல, அதாவது சென்ட்ராய்டு ஆஃப் ஸ்டீல் இருக்குல்ல, அங்கிருந்து கீழே பாட்டம் ஆஃப் த காங்கிரீட் வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் கவர். இது இந்த ஸ்டிரப்ஸ் இருக்குல்ல, ஸ்டிரப்ஸில் பாட்டமில் இருந்து அந்த காங்கிரீட் பாட்டம் வரைக்கும் இருக்கிறது நார்மல் கவர். இந்த நார்மல் கவர் என்னன்னு சொல்லலாம்னா கிளியர் கவர் அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் டெப்த்தில் முடியும் போது அங்கிருந்து வர்றது எஃபெக்டிவ் கவரு, ஸ்டிரப்ஸ் பாட்டம்லேருந்து வர்றது நார்மல் கவர் ஆர் கிளியர் கவர். ஓகேங்களா? நார்மல் கவரும் எஃப்டி கவரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது புரியலைன்னா இதை வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.
சாரி, இதிலிருந்து இது வரைக்கும் எஃபெக்டிவ் ஓவரால் டெப்த்து, இது எஃபெக்டிவ் டெப்த்து, இது எஃபெக்டிவ் கவர், இது கிளியர் கவர் ஆர் நாமினல் கவர். ஓகேங்களா? ஓகே. அப்போது இவங்க அந்த எஃபெக்டிவ் கவர் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து எஃபெக்டிவ் டெப்த் வந்து எவ்வளோ. மோஸ்ட்லி வந்து நம்ம டீலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டி எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ ஓவரால் டெப்த்திலிருந்து எஃபெக்டிவ் கவரை வந்து மைனஸ் பண்ணால் எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ அந்த எஃபெக்டிவ் கவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கிளியர் கவர் ப்ளஸ் இந்த ஸ்டிரப்போட டயா, அப்புறம் ஸ்டீலோட சென்ட்ராய்டு இந்த டிஸ்டன்ஸ், அதாவது கிளியர் கவர், அப்புறம் வந்து அந்த டயா ஆஃப் த ஸ்டிரப்ஸ், அடுத்து இது வந்து சர்க்குலர் தானே ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பார் வந்து அதோட சென்ட்ராய்டு, அப்போது D/2. இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எஃபெக்டிவ் கவர் கிடச்சிரும். அப்போது ஓவரால் டெப்த்து மைனஸ் எஃபெக்டிவ் கவர், இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஃபெக்டிவ் டெப்த் வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? அதுதான் எஃபெக்டிவ் கவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர் கவர் ப்ளஸ் டயா ஆஃப் ஸ்டிரப் ப்ளஸ் நான் 1/2ன்னு சொன்னேன், அதை வந்து இவங்க வந்து 0.5 எழுதிக்காங்க, டயா ஆஃப் மெயின் பார். ஓகேங்களா? இதான் வந்து எஃபெக்டிவ் கவர் கண்டுபிடிக்கிறது. ஓகே. நாமினல் கவருங்கிறது அந்த கிளியர் கவர் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். எஃபெக்டிவ் கவருங்கிறது நம்ம டிசைன் பர்பஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே கீழே இருக்கு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த நாமினல் கவர் எதுக்குன்னா டியூரபிலிட்டி அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்கு, எஃபெக்டிவ் கவர் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த நாமினல் கவர்னால் மெசேஜ் அப் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பார், இது மெசேஜ் டு த சென்டர் ஆஃப் த பார். ஓகே. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் காங்கிரீட் சர்ஃபேஸ் டு த நியரஸ்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சர்ஃபேஸ், distance from concrete surface to the center of the reinforcement bar. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த எஃபெக்டிவ் கவர், நாமினல் கவர், எஃபெக்டிவ் டெப்த் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராக்டு செக்ஷன், அன்கிராக்டு செக்ஷன் பார்க்க போகிறோம். கிராக்டு செக்ஷன் அண்ட் அன்கிராக்டு செக்ஷன். நான் வந்து இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு மொமெண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த அப்ளைட் மொமெண்ட்டை வந்து நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். கிராக்டு மொமெண்ட் வந்து M∪CRன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது அப்ளைடு மொமெண்ட் வந்து கிராக்டு மொமெண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து, இப்போது கிராக்டு மொமெண்ட் என்னென்னா வந்து கிராக் ஆகிறது ஸ்டார்ட் ஆகவே இருக்கிறது. கிராக்டு மொமெண்ட்டுங்க என்னென்னா வந்து, இப்போ நான் வந்து லோடை வச்சுட்டே இருக்கிறேன், அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து கிராக் ஆக போகுது. அப்போ அந்த கிராக் மொமெண்ட் க்ரியேட் ஆகுமா, அந்த கிராக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மொமெண்ட் தான் வந்து கிராக் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது கிராக்டு மொமெண்ட் வந்து ஒரு 100னா, நான் அப்ளை பண்ணுற மொமெண்ட் 101 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? கிராக்டு செக்ஷனாக இருக்கும். இதே வந்து அப்ளைட் மூமெண்ட் வந்து லெஸ் தென் தி கிராக்டு மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அன்கிராக்டு செக்ஷனாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு ஃப்ளெக்ஸுரல் ஸ்ட்ரெஸ் என்னென்னு தெரியும். ஃப்ளெக்ஸுரல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ளெக்ஸுரல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா, (0.7√FCK). இப்போது இது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட்
ஏன்னா காங்கிரீட் வந்து வீக் இன் டென்ஷனா, ஸோ நம்ம வந்து டென்சில் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். காங்கிரீட் ஃபார் தி அன்கிராக்டு செக்ஷன். அன்கிராக்டு செக்ஷன்னா வந்து அந்த இடத்துல வளைஞ்சால் தானே ஃபஸ்ட் கிராக் இருக்குன்னு வளையலை அந்த கண்டிஷன் லோடு வைக்கிறோம், அதுனா பெண்டாக ஸ்டார்ட் ஆகலை. சிக்மா சி ஈக்குவல் டு 0.7 ரூட் எஃப்சிகே. ஓகே, அப்போது ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குதுன்னா வந்து அப்போ அந்த ஸ்ட்ரெயின் க்ரியேட் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்க்குறோம் நம்ம. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் in concrete for the uncracked section. Strain is equal to stress by Young's modulus. Stress நம்ம என்ன இருக்கும் 0.7 root of FCK. Young's modulus வந்து 5000 root of FCK. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும்? 1.4 into 10 power minus 4. அதாவது காங்கிரீட்டில் இந்த லோட் அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் ஆகுது. 1.4 into 10 power minus 4 அளவுக்கு 10 power minus 4 ரொம்ப ரொம்ப மைன்யூட். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் அலோவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் அலோவ் பண்ணால் அன்கிராக்டாக இருக்கும். எப்போ வந்து 1.4 into 10 power minus 4 மேலே வேல்யூ போதோ அப்போ வந்து இது கிராக்டு செக்ஷனாக மாறிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் கிராக் ஆகாமல் இருக்கும் 1.4 into 10 power minus 4. இது ஒரு முக்கியமான வேல்யூ. அப்போது இது காங்கிரீட்டில் ஏற்படுற ஸ்ட்ரெயின். இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடா? அப்போது டியூ டு ஸ்ட்ரெயின் காம்பேட்டபிலிட்டி, நம்ம ஸ்ட்ரெயின் காம்பேட்டபிலிட்டி படிச்சிருக்கோமா? காம்பேட்டபிலிட்டினா ஒத்திசைவுனா வந்து இப்போ காங்கிரீட் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், அது ஸ்டீல் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அப்போது டியூ டு ஸ்ட்ரெயின் காம்பேட்டபிலிட்டி, ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? காங்கிரீட் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும் அதே தான் ஸ்டீல் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ strain in steel equal to 1.4 into 10 power minus 4. அப்போது நம்ம என்ன படித்தோம்? ஸ்டீல் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்குது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குது அப்படின்னு படித்தோமா? அப்போது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் நமக்கு தெரியும் Young's modulus equal to stress by strain. நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் வேணும். அப்போது Young's modulus of steel into strain in steel. Young's modulus of steel என்ன? 2 into 10 power 5 Newton per mm square. Strain in steel இங்கே எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 1.4 into 10 power minus 4. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 28 Newton per mm square. நம்ம இந்த இடத்துல வந்து எந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுமே யூஸ் பண்ணல. ஸோ irrespective of grade of concrete and steel, note if இது ஒரு முக்கியமானது, இது இந்த stress in steel. If concrete is not allowed to crack in the tension zone, the maximum stress that steel bar can take is 28 Newton per mm square. Irrespective of grade of concrete and steel. However, it is capable of
taking much larger stresses. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் வேணாலும் போட்டுப்பா, நீ M10 போட்டாலும் சரி, M20, M50, M60 எது வேணாலும் போட்டாலும் சரி, நீ என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணாலும் சரி, உன்னோட ஸ்ட்ரக்சர் கிராக் ஆகாமல் இருக்கணும்னா வந்து அது எவ்வளோ தான் டென்ஷன் ஜோனில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னா ஸ்டீல் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கணும்னா 28 Nm² தான் எடுத்துக்கும். உன்னோட ஸ்டீல் வந்து நீ 250 Nm² இருந்தாலும் சரி, இல்லை 415 இருந்தாலும் சரி, இல்லை 500 இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, 28 Nm² வரைக்கும் தான் வந்து அதோட ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்கு? கிராக் ஆகாமல் இருக்கணும்னா. இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வந்து ஃபார் ஃபஸ்ட் டைம் எழுதிக்காங்க, அன்கிராக்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேலே கிராக் ஆச்சுன்னா அது வந்து கிராக்ட் செக்ஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம அசம்ஷன்ஸில் தேர்ட் அசம்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் அண்டர் ஒர்க்கிங் லோட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பார்த்தோமா? அதுக்கு என்ன சொல்ல வராங்க? அந்த தேர்ட் பாயிண்ட்டு, இது ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்ட்ரெயின், இது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். அதாவது எப்படி வரும்னா இதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் லிமிட், ப்ரொபோஷனல் லிமிட், அப்புறம் எலாஸ்டிக் லிமிட்டு, அப்புறம் அப்பர் ஈல்டு பாயிண்ட், அப்புறம் லோவர் ஈல்டு பாயிண்ட்டு, அப்புறம் ஈல்டு பிளாட்டிவ், அப்புறம் ஹார்டனிங் ஸ்டேஜ், அதெல்லாம் வரும். நம்ம இதெல்லாம் இது வரைக்கும் போக வேணாம். நம்ம வந்து இது வரைக்கும் இருந்துக்கலாம், அந்த ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் இருந்துக்கலாம், இல்லைன்னா எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலு. அடுத்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட்டும் வந்து இதே தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்ட்ரெயிட் லைன் லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து FE 415, FE 250, FE 500 எனி கிரேட் ஆஃப் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, நம்ம இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்தது மைல்டு ஸ்டீலுக்கு. இதே வந்து FE 415, FE 500லாம் வந்துச்சுன்னா இப்படி போகும். அப்போது என்ன கிரேடாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எலாஸ்டிக் லிமிட் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இப்படி போயிருக்காது, எப்படி போயிருக்குன்னா வந்து இது FE 250, அதாவது மைல்டு ஸ்டீலுக்கு. அடுத்து இப்போ FE 400 வந்துச்சுன்னா இங்கே வந்து இப்படி போயிருக்கும். அடுத்து FE 500 வந்ததுன்னா இப்படி போயிருக்கும். ஓகேங்களா? அப்போது என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் இருந்தாலும் சரி, எலாஸ்டிக் லிமிட், அதாவது யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தானே. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா பொதுவாக ஸ்லோப் வந்து tan θ இருக்குமா? tan θ வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடா? இல்லை ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ யங்ஸ் மாடுலஸ் வந்து என்ன? சேமாக தான் இருக்கும், 2 × 10⁵ தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோர்த் அசம்ஷனுக்கு வருவோம். ஃபோர்த் அசம்ஷன் என்ன சொன்னாங்க? அந்த மாடுலர் ரேஷியோ அப்படின்னு சொன்னாங்களா, அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து பார்ஷியலி தான் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஓகே, லாங் டேர்ம் எஃபெக்ட்னால் வந்து க்ரீப்பை வந்து கன்சிடர் பண்ணால் அது லாங் டேர்ம் எஃபெக்ட். க்ரீப்னா என்னென்னா வந்து லோடு வந்து சஸ்டெயின் லோடுக்கு ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? இப்போது ஸ்ட்ரெயின் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யங்ஸ் மாடுலஸா. ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து குறையும். இல்லைன்னா வந்து ஏஜ் ஆக ஆக யங்ஸ் மாடுலஸ் குறையும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் குறையும் போது வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இந்த டேபிள் 21 வந்து என்ன சொல்லுன்னா வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் சொல்லுது. இப்போ M20னா 7. இந்த 7 எப்படி வந்திருக்குன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஃபேட்ராஸ் சேஃப்டி ஃபார் காங்கிரீட் என்ன வந்துச்சு? அதாவது FCK பை ஃபேட்ராஸ் சேஃப்டி போட்டோமா, அந்த FCK பை 3 to 4 போட்டோமா. இப்போ அந்த FCK வந்து 20னா
ஃபேட்ராசிட்டி 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் 6.6667 வரும். இந்த 6.6667 ரவுண்ட் அப் பண்ணி தான் வந்து இவங்க M20 = 7 போட்டுருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரஷன் அப்படின்னு வரும்போது பெண்டிங் டைரக்ட் அப்படின்னு ரெண்டாக வருது. நம்ம வந்து இங்கே இந்த டைரக்ட் கம்ப்ரஷன் எதுக்கு வரும்னா காலமுக்கு வரும், பெண்டிங் எதுக்கு வரும்னா வந்து பீமுக்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போது பெண்டிங் கம்ப்ரஷன் அப்போ அதில் ஃபேட்ராசிட்டி என்ன 3ன்னு போட்டால் என்ன வருது 6.67 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்லி எக்ஸாமில் வந்து 6.67 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா இந்த கோட் புக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால். சரிங்களா? சரி, இப்போது இந்த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு 2.3ல் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலான்னா வந்து 33.33%, அதாவது 33.1/3% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா when stress is due to wind or earthquake. நோட் பண்ணிக்கோங்க, விண்ட் அண்ட் எர்த்குவேக் சொல்ல, விண்ட் ஆர் எர்த்குவேக் தான். நம்ம காம்பினேஷன் ஆஃப் லோடு என்ன பார்த்தோம், விண்ட் லோடும் எர்த்குவேக் லோடும் ஒரே நேரத்தில் வராது, அது டிசைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போது அதுதான் ரீசன். பாருங்கள், where stress is due to wind, temperatures and shrinkage effects are combined with those, அதாவது எல்லாமே கம்பைன்ட் ஆகி with those due to dead load, live and impaired load, the stresses specified in table 21 at 22-23 இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ எக்ஸீட் பண்ணிக்கலாம்னா up to a limit of 33.1/3%. ஓகேங்களா? இங்கே கீழே என்ன சொல்லியிருக்காங்க, wind and seismic force need not be considered as acting simultaneously, இதுவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இங்கே கொடுத்தது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்டிங் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸு, டைரக்ட் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரஷன். இங்கே இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது பாண்ட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இவங்க நோட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் பெர்மிசிபிள் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து டேபிள் 23ல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து மைல்டு ஸ்டீலுக்கு சப்போஸ் HYSD பாராக இருந்துச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், 60% இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்கேஸ் ஆஃப் டிஃபார்ம்டு பாஸ் HYSD ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ், அதுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், 60%. இன்னொன்று இங்கே வந்து பிளைன் பார்னால் மைல்டு ஸ்டீல் தான், மைல்டு ஸ்டீல் பாரின் டென்ஷனுக்கு தான் வந்து இந்த வேல்யூ. சப்போஸ் கம்ப்ரஷன் ஆச்சு என்ன பண்ணுறது, அப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, the bond stress given in column 4 shall be increased by 25%. அப்போது மைல்டு ஸ்டீல் HYSDனா 60%, மைல்டு ஸ்டீல் டு HYSDனா இது மைல்டு ஸ்டீல் வந்து டென்ஷனாக இருக்குது, சப்போஸ் கம்ப்ரஷன் ஆட்டாச்சுன்னா 25%. சரி, அப்போ எங்கள் HYSD பாராக இருக்குது, கம்ப்ரஷனாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு மைல்டு ஸ்டீலாக தான் HYSDயாக மாற்றணும், அதுக்கு ஒரு 60%. அடுத்து அந்த வர வேல்யூவை வந்து கம்ப்ரஷனாக மாற்றணுமா, ஏன்னா என்னவா இருக்குது, 60யாக மாற்றணும், HYSD டென்ஷனாக தான் இருக்குது. அப்போ அந்த HYSD டென்ஷனாக HYSD கம்ப்ரஷனாக மாற்றணும்னா திருப்பி 25% இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போது டேபிள் 21ல் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் கொடுத்துருந்தாங்க. இப்போ டேபிள் 22ல் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், மைல்டு ஸ்டீல் பாரு கன்ஃபார்மிங் டு கிரேட் 1 of IS 432, medium tensile steel conforming to IS 432, at high yield strength deformed was conforming to IS 1786, grade FE 415. இப்போது இது வந்து சிக்மா XT ஆர் சிக்மா SV. சரிங்களா? சரி, இப்போது டயாமீட்டர் வந்து 20 mm இருந்துச்சுன்னா அப் டு அண்ட் இன்க்ளூடிங் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 mm டயாவாக இருந்துச்சுன்னா வந்து மைல்டு ஸ்டீல் பார் வந்து எவ்வளோ பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அலோவ் பண்ணலான்னா வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து 140. இந்த 140 எப்படி வந்துச்சு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வந்து கிரேட் ஆஃப் ஸ்டீல் பை 1.8 to 2ன்னு சொன்னால், இப்போ அந்த 1.8 எடுத்தோம்னா மைல்டு ஸ்டீலோட மைல்டு ஸ்டீல் பார் வந்து ஸ்ட்ரெஸ் என்ன 250. அப்போது 250/1.8 நம்ம போட்டோம்னா வந்து எவ்வளோ வருது,
138.889 அப்படின்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இவங்க 140ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. சப்போஸ் 20 mm மேலே போச்சுன்னா 130. இதே வந்து ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம் வர இருந்துச்சுன்னா வந்து FE 415 அப்போ 415 டிவைட் பை 1.8 போட்டோம்னா என்ன வரும்? 230.55 சம்திங் வரும். அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 230ன்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் கிரேட்டர் தென் 20 mm இருந்தாலும் சரி. இது டென்ஷனில். சப்போஸ் கம்ப்ரஷன்னாலே காலம் கம்ப்ரஷன் மெம்பர்னு நம்ம SOMல படிச்சிருக்கோம். அப்போது காலம் வந்து மைல்டு ஸ்டீலில் 130, இதே வந்து ஹை ஈல்டில் எடுத்தோம்னா 190. ஓகேங்களா. அடுத்து நோட்டில் என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் நீ வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது FE 415 தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதை விட கிரேட் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அது கிரேட்டர் தென் கிரேட் FE 415 அதாவது FE 500 அதுக்கு மேலே போச்சுன்னா நீ சிக்மா ST வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீன்னா வந்து 0.55 டைம்ஸ் ஆஃப் F5 வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து வெல்டட் வயர் ஃபேப்ரிக் கன்ஃபார்ம் IS 1566னா பெர்மிசிபிள் வேல்யூ இன் டென்ஷன் சிக்மா ST எவ்வளோ எடுத்துக்கன்னா 230 எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து for the purpose of this standard the yield stress of steels for which there is no clearly defined yield point should be taken to 0.2% proof stress. இந்த 0.2% proof stressங்கிறது முக்கியமான அது இருக்கட்டும். நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபோர்த் ஒன்று என்ன சொல்கிறாங்க? when mild steel conforming to grade 2 of IS 432 இங்கே இருக்கிறது மைல்டு ஸ்டீல் கிரேட் 1. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட் 2 ஆயிடுச்சுன்னா the permissible stress shall be 90% of the permissible stresses in column 3. காலம் 3ங்கிறது இதுதான். காலம் 3 அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் கிரேட் 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே இப்போ 140 இருந்துச்சுன்னா வந்து 140ல் 90% மட்டும் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ 140ல் 90%னா எவ்வளோ? 126. இப்போ 126 Nm² மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. Or if the design details have already been worked out on the basis of mild steel conforming to grade 1 of IS 432 part 1, the area of reinforcement shall be increased by 10% that required for grade 1 steel. இல்லைன்னா நீ என்ன பண்ணலான்னா வந்து கிரேட் 1 ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஏரியா வந்து நீ யூஸ் பண்ணணும்னு டிசைனில் கிடைக்குதோ அதோட 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நீ லோடை வந்து லிமிட் பண்ணிக்கோ, ஸ்ட்ரெஸ் வந்து லிமிட் பண்ணிக்கோ, 90 Nm/m 90% தான் எடுக்கும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ வந்து ஸ்டீலோட ஏரியா வந்து அதிகப்படுத்திக்கோ. அதாவது இப்போ 10 ஸ்டீல் போகிறதாலோ 12 ஸ்டீலோ 13 ஸ்டீலோ வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நம்ம கிரேட் 2 வந்து யூஸ் பண்ண மைல்டு ஸ்டீலில். அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டில் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் வந்து இது இருக்குது. நம்ம வந்து FE 415 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். அப்படி இருந்தால் தான் வந்து கர்வ் வந்து இப்படி கிடைக்கும். இதே மைல்டு ஸ்டீல்னால் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். எப்படி வரும் மைல்டு ஸ்டீல்னால் இப்படி வருமா? நம்ம வந்து இப்போ கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து மைல்டு ஸ்டீலில் அதாவது FE 250 வேறு எடுத்துக்கிறோம். அப்போ இப்படி எடுத்துக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 0.2% ஆஃப் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இங்கேருந்து 0.02 ஸ்ட்ரெயினில் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் இந்த ஸ்லோப் இதுக்கு வந்து நீ பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் தெரியுமா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் உனக்கு கிளியர்லி வந்து ஈல்டு பாயிண்ட் வந்து எதுன்னு தெரியல. ஏன்னா ஈல்டு பாயிண்ட்னா எதுனா மைல்டு ஸ்டீல்னால் இதுதான் ஈல்டு பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் உனக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஈல்டு பாயிண்ட் எங்கேயும் தெரியலனா 0.2% ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 0.2%னா 0.2/100 ஆக்சுவலி 0.002 வரும். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்க. தேங்க்யூ.